கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி என்னோடய ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க பேசாமலே போனாங்க. ஃபோனும் பண்ணலை. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அந்த டைமில் பெரிய பாஸ்டர் பேசினேன். அவங்க சொன்னாங்க எல்லாம் சரியாகணும். 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே ஃபோன் பண்ணாங்க. பிள்ளைகள்கிட்ட பேசினாங்க. அப்போது என்கிட்ட பேசலைன்னு பெரிய பாஸ்டர் சொன்னாங்க எல்லாம் சரியாகணும். போன உபவாசம் கொடுத்தான்னு நான் நினச்சேன். அடுத்த உபவாசம் கொடுத்தோம்னா அவங்க என்கிட்ட பேசணும், நான் சாட்சி சொல்லணும்னு நினச்சேன். அதே போல் நைட்டே ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. என் ஹஸ்பண்டுக்காக என் குடும்பத்துக்காக ஜெபிச்ச பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர் குடும்பத்துக்கு நன்றி சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 1 மாத காலம் ஏசப்பா கண்ணின் மணியப்போல் பாதுகாத்தாங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். என்னோடய தம்பியோட பிள்ளை கடந்த வாரம் ஒரு வாரத்து பக்கம் என் வீட்டில் நின்னாங்க. அவள் ப்ரீகேஜி படிச்சுட்டு இருந்தாள். அவள் நல்ல சளியும் நல்ல காய்ச்சலுமாக இருந்தது. நான் புதன்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது அவளை கூட்டிகிட்டு வந்து சின்ன பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. நான் நல்ல காய்ச்சலாக இருக்குன்னு சொன்னேன். பாஸ்டர் சொன்னாங்க நீங்கள் சுடுதண்ணியில் ஜெப எண்ணெய் விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே வீட்டில் போய் அவளுக்கு நல்ல காய்ச்சலாக இருந்தால் படுத்திருந்தா எழும்பவே முடியலை. நான் சுடுதண்ணியில் ஜெப எண்ணெய் விட்டு கொடுத்தேன். குடித்த அந்த நேரமே அவளுக்கு நல்ல உடம்பெல்லாம் நல்லா விசர்த்து நல்ல காய்ச்சலெல்லாம் ஏசப்பா நீங்கள் கிருபை செய்தாங்க. ஏசப்பாய் கொடி ஸ்தோத்திரம். என்னோடய 2வது பிள்ளை 10th முடிச்சு 11th ஸ்டார்டிங்கில் தொடக்கத்தில் இந்த ஸ்கூலில் எடுக்கிறது ஒன்றுமே புரியலை. அதனால் எனக்கு செல்லு வேணும்னு சொல்லிட்டு என்னோட கேட்டேன். நானும் பக்கத்தில் இருந்து அவன் ஃபுல்லாகவே செல்லை பார்த்து படிச்சுட்டே இருந்தான். மணிக்கூர் கணக்கில் இருந்தான். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்து போக போக சரியாக அவன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறத அப்படியே புக்கை பார்த்து படிப்பான்னு நினச்சேன். அவன் அப்போ விடவே இல்லை. அடுத்து எனக்கு அவன்கிட்ட இருக்க முடியலை. இருக்கிறதும் அவனை கவனிக்கிறதும் அப்படியே நான் செல்ல கொடுத்துட்டு இருந்தேன். ஏசப்பாட்ட பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா அவன் ஸ்கூலில் எடுக்கிறத புக்கை பார்த்து படிக்கணும், செல்லை அப்படியே விடணும்னு சொல்லிட்டு பொருத்தனையோடு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். போன மாதம் திருவிருந்து கண்டு நான் பாஸ்டர் அப்பா அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க. நீ செல்லை முழுமையாக விடணும், புக்கை பார்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசத்தை ஏசப்பா கொடுத்தாங்க. அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அன்னையிலேருந்து அந்த செல் பார்க்குறத முற்றிலே ஏசப்பா மாற கிருபை செய்தாங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வியாழக்கிழமை காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படி இருக்கும்போது ரொம்ப இடுப்பலியாக இருந்தது. எனக்கு தாங்கவே முடியலை. நான் பாஸ்டர்ப்பாட்ட ஃபோன் அடித்து சொன்னேன். பாஸ்டர்ப்பா ஜெபத்தில் வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கழிச்சு அப்படியே எனக்கு அந்த இடுப்பலி மாற ஏசப்பா கிருபை செய்தாங்க. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியப்போல் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவாங்க. ஏசப்பாய் கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் எங்களுக்காக திறப்பில் ஜெபிக்கிற அப்பா குடும்பத்துக்காக நன்றியை சொல்லி சாட்சியம் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியாளை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். கடந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் ஊழியத்துக்காக போகிற வார இடம் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலும் என்னை அந்த இடத்துல சாட்சி சொன்ன தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லை, எனக்கு ஜெபத்துக்கு போகும்போது ஒரு கை மேலே எனக்கு நல்ல வேதனையாக இருந்தது. அப்போது நான் சொன்னேன், எசப்பா நாங்கள் ஜெபம் முடிவதற்குன்னே எனக்கு இந்த கை வேதனையை தீரணும் என்று ஜெபித்தேன். பிறகு இந்த சின்ன பாஸ்டர்ட்டையும் இடையில் வரும்போது ஜெபித்தேன். அவரும் ஜெபித்த போது எனக்கு விடுதலை கிடைத்தது. அது மட்டுமில்லை, என் கணவருக்கு போன வாரம் நல்ல தலைவலியாக இருந்தது. நான் ஜெபத்துக்கு வரலை, நீ போ என்று சொன்னார். நான் சொன்னேன், எசப்பாவுடைய பாதத்தில் போகிறதுனால் ஒவ்வொரு நாளும் நம்மளை மட்டும் ஒரு காசு வீண் செலவு ஆகாதபடி போகிற வார வழியெல்லாம் பாதுகாத்து வழி நடத்தியார். வாருங்கள் என்று விழித்து கொண்டு வந்தேன். அதுக்கு கர்த்தர் அவருக்கு நல்ல சுகம் கொடுத்ததுக்கு கோடி ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பங்களில் பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு வேலைக்கு போகிற இடம் எல்லாம் வாகனத்துக்கு முன்னாக ஏசப்பா கூட இருந்து இம்மட்டும் உதவி செய்ததற்கு கோடி ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லை, எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பெரிய பாஸ்டரும் சின்ன பாஸ்டரும் குடும்பம் முழுவதும் எங்களுக்காக ஜெபிக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபித்த பாஸ்டருக்கு நன்றியை சொல்லி சாட்சியை முடிக்கிறேன்.
கர்த்தரே ஸ்தோத்திரம். கழிந்த ஒரு மாதம் தேவன் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாளையும் கர்த்தர் நம்முடைய சமத்தில் வந்து என்னை ஆராதிக்கவும் சாட்சியுள்ள தேவன் அந்த கிருபைக்காக நன்றி உலகத்தோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கடந்த மாதத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நான் வேலைக்கும் போயிட்டு சாயங்காலம் கடந்து வந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் வந்து அவன் அதுக்கு முன்னாக அவனுடைய சாப்பாடெல்லாம் தின்னுட்டு மாறி படுக்குவதற்காக போனான். நான் வந்த பிறகு இனி எனக்கு வேலை செய்யணும்னு சொல்லி சாப்பாடையை மாற்றி வச்சு பாத்திரங்களை எல்லாம் வெளியே போட்டு தண்ணி பிடித்து பாத்திரங்களையும் கொண்டு விட்டுட்டு திருப்பி என்னை பாத்திரம் கழுவணும். நான் கழுவி கொண்டு இருக்க சமயம் ஓடி வந்து சொன்னேன், இந்த பக்கெட்டில் நீ தானே துப்புன, நான் என் பக்கெட்டில் நீ துப்புனேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்னை அடிக்கவும் வந்தான், கெட்ட வார்த்தையும் பேசினான். நான் எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம் நெல்லிட்டு களி வச்ச பாத்திரத்தையும் கால் எடுத்து கிண்டி அங்கே தூக்கி எறிஞ்சான். அந்த பிளாஸ்க் உடஞ்சி போனேன், அதை மட்டும் நான் கையில் எடுத்துகிட்டு மாறி நின்னேன். திருப்பி நான் இவன் பெய்யாச்சேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அந்த பாத்திரத்தை கழுவி எடுத்து உள்ளே கொண்டு வைத்தேன். வச்சுட்டு மாறவும் ஓடி வந்து எனக்கு முதுகில் வந்து ஒரு தள்ளு தந்தான். அந்த ஸ்தோத்திரம் சொல்லி அழுதுட்டு சொன்னேன், நான் வேலை செய்து தந்து நீ தின்னுட்டு நீ எல்லாம் முடிச்சுட்டு தானே நீ இப்போ படுத்துட்டு நான் செய்யாத தவறை செய்தேன்னு சொல்லி என்னை அடித்தா என்று சொல்லி நான் வெளியிலே ஓடினேன். திருப்பி நான் எடுத்து சாப்பாடையெல்லாம் தூக்கி ரோட்டில் இருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அதையும் கண்டுடையில அவன் போய் திரும்ப படுத்த பிறகு நான் திருப்பி அதை எடுத்து களி பிறக்கி கொண்டு வச்சுட்டு நைட்டு தேயிலை போட்டு குடிச்சிட்டு படுத்து கொண்டேன். ஸ்தோத்திரம். அழுது படுத்து கொண்டேன். எஸ்ஸப்பா நான் என்ன செய்ய முடியும், உங்கள் சித்தம் போல் என்னை நடத்துங்க, அடியாள் ஒன்றும் இல்லை, தகுதியற்ற பாத்திரமாக ஒவ்வொரு நாளும் பாதம் விழுந்து ஜெபித்து கேட்டு கடந்து வருகிறேன். ஆண்டவர் என்னை நான் முடிவறிந்து என்னை நிலைநிற்கணும். என்ன உபத்திரம் வந்தாலும் எவ்வளோ என்னை பாடுகள் அவமானப்படுத்தினாலும் என் ஜீவன் போக நடந்து திரிவரை என் சமூகத்தில் வந்து ஆராதிக்க எனக்கு பலம் தரணும்ப்பா என்று சொல்லி ஜெபித்து படுத்து கொண்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். காலையில் எழும்பும்போது ஒரு பிரச்சனை இல்லை. நான் நினைத்தேன் இன்னும் ஒன்றும் சாப்பாடு வைக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டும் என்று. ஆனாலும் நான் செய்து வைத்துட்டு கடந்து நான் வேலைக்கு போனேன். திரும்பி வந்த பிறகு ஒன்றும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். திரும்பி நான் ஆராதனை வரும்போது பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இவ்வளோ பிரச்சனை இருக்குது பாஸ்டர்ன்றதுனால நான் ஜெபத்தில் வைக்கேன்னு சொல்லி அனுப்பினார்கள். நான் வெள்ளிக்கிழமை வந்தால பாஸ்டர் ஜெபித்தார்கள், சின்ன பாஸ்டர் ஜெபித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் இதுவரையும் என் தேவன் எந்த உபத்திரத்தையும் ஒப்பு கொடுக்காபடி இந்நாள் வரை என்னை பாதுகாத்து வருகிற என் தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். நெருக்கத்திலும் பாடலும் நிந்தையிலும் கர்த்தர் என்னை ஒன்றுக்கும் எனக்கு ஒரு குறை இல்லாதபடி என்னை அனுதினமும் தேவன் போஷித்து என்னை நடத்தி வருகிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். எந்த தீமைக்கும் என்னை நெருக்கி கொண்டு வரும்போதும் கர்த்தர் பயப்படாது என்று சொல்லி ஒரு வார்த்தை எனக்கு அந்த பாஸ்டர் ஜபிக்கும்போது எல்லாம் சொல்லார், பயப்படாது. அந்த பயத்தை என் தேவன் மாற்றி எனக்கு அந்த தைரியத்தை எஸ்ஸப்பா என் தந்து என் பட்சத்தில் இருக்கிறேன்னு சொன்ன அந்த உணர்வு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்படி கர்த்தர் நாள் வரையும் என்னை பாதுகாத்து நடத்தின என் தேவனுக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். எனக்கு காத்திரப்பிலேருந்து ஜபித்த தலைமை பாஸ்டர், சின்ன பாஸ்டர் குடும்பம், தலைமை பாஸ்டர் குடும்பத்துக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடிப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கழிஞ்ச ஒரு மாதம் பாதுகாத்த ஏசப்பாவுக்கு நன்றி. என் உடம்பு அடிக்கடி முதுகு வலியும் கால் வலியும் எல்லாமே இருந்து, காய்ச்சலாக இருந்து, நல்ல கஷ்டமாக இருந்து ஜெப எண்ணெய் விட்டு வெந்நீரில் குடித்தேன். ஏசப்பா அற்புத சுகத்தை தந்தார். அவருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஏன் வெளிநாட்டில் இருந்தான், அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அவனுக்கு போக வேண்டியிருந்து போன இடத்துலேருந்து என்ன சொன்னால், அம்மா நான் இங்கேருந்து எல்லாம் முடிச்சு கிளம்புறேன்னு சென்னவனுக்கு அன்னைக்கு பிறகு கிளம்பாமல் ஒரு தடை வந்து ஏசப்பா மறுநாள் நைட்டு வரை அந்த தடை இருந்து ஏசப்பான்னு சொல்லிட்டு ஜெபிச்சேன். ஆனால் ஏசப்பா அற்புத சுகத்தை தந்து பாஸ்டர்ட்டையும் சொல்லி ஜெபம் பண்ணேன். நல்ல அற்புத சுகத்தையும் தந்து விடுதலை இருந்த ஏசப்பாவுக்கு நன்றி. எனக்காக அனுதினம் ஜெபித்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் சின்ன பாஸ்டர் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லி சுரேஷ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியாளை இந்த இடத்திலே ஒரு சாட்சியாய் நிறுத்தின தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அடியாளையும் அடியாள் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய வாகன பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தர் கூடவே இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்த தயவிற்காய் தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்.
கடந்த மாதம் 4வது வாரம் சனிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து எனக்கு பயங்கர தலைவலியாக காணப்பட்டது. தலைவலின்னா ரொம்ப தலைவலியாக காணப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வரும்போது காலையிலேயும் அப்படி கண்ணு திறக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பயங்கர தலைவலியாக காணப்பட்டது. கர்த்தர் கிருபையால் அன்றைக்குள்ள எல்லா காரியங்களையும் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். மறுநாள் காலையிலே திங்கட்கிழமை காலையில் எழும்பும்போது தலைவலியும் அதே டைம் நல்ல அந்த வாமிட் சென்சேஷனுமாக இருந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியாதபடி இருந்து காலையிலே பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு. கர்த்தர் அப்போது பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எனக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு போய் படுத்துட்டு ஒரு 8:45 ஆகும்போது எழும்பி இருக்கும்போது அந்த வாமிட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது மாதிரி இருந்து அப்புறம் நான் ரெடியாகி ஸ்கூல் போனேன். கர்த்தர் கிருபையால் அந்த நேரத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை தந்தார். கர்த்தர் அடியாளுக்கு தந்த சுகத்திற்காக தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்ல, அடுத்து எங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ அந்த சென்சஸ் டியூட்டி போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப வெகு தொலைவில் ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. அந்த இடத்த ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கர்த்தாவே, இவ்வளவு தொலைவில் இருக்கே, நான் எந்த அளவுக்கு போய் இந்த பணியை முடிக்கிறது, இடம் தெரியாத ஒரு இடமா இருக்கிறது, எப்படி தகப்பனே செய்கிறதுன்னு ஒரு அங்கலாய்ப்போடு ஒரு ரொம்ப வருத்தத்தோடு காணப்பட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு 2 நாளில் இருந்து கர்த்தர் அவர் தன்னுடைய தமது காரியத்தை எனக்காக செய்ய ஆயத்தமானார். எனக்கே தெரியாத முன்ன பின்ன தெரியாத ஆட்கள் மூலமாக டீச்சர்ஸ் அவங்களாவே கொண்டு கொடுத்து என்னுடைய ஆர்டரை கொடுத்து கேன்சல் பண்ணி மாற்றி எதெல்லாமோ என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு சில ஆட்கள் மூலமாக கண்களை தயவு கிடைக்க செய்து கர்த்தர் கிருபையால் அந்த தொலைவான இடத்திலிருந்து மாற்றி மிக அருகாமையில் உள்ள இடத்துல எனக்கு அந்த டியூட்டியை கிடைக்க கிருபை செய்தார். அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியமாய் காணப்பட்டது. எனக்கே தெரியாத ஆட்கள் மூலமாய் அவங்களாவே கொடுத்து மாற்றி எதெல்லாமோ செய்து கர்த்தர் கிருபையால் அந்த ஒரு டியூட்டியை மாறி வர கிருபை செய்தார். அந்த டியூட்டி செய்யும் பொழுதும் கர்த்தர் கிருபையால் ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து நடத்தினார். முதல் நாள் போயிட்டு வரும்போது ரொம்ப முடியாமல் இருந்து இந்த நல்ல மூச்சு வாங்கி நெஞ்செல்லாம் வலிச்சுட்டு அடுத்த நாள் என்னால் எழும்பவே முடியாத அளவுக்காய் காணப்பட்டது. வீட்டில் எதுவும் சொல்லலை. காலையில் எழும்பு ஜெபம் பண்ணும்போது திருப்பி அந்த வசனத்தை சொல்லியே ஜெபம் பண்ண, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு அந்த ஒரு வசனத்தை அநேக தடவை அறிக்கையிட்டே ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் கிருபையால் தயவால் அடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த டியூட்டி செய்யும்போது எந்த பலவீனமும் வராதபடிக்கு நல்ல ஒரு புது பலனோடு கர்த்தர் அந்த வேலையை செய்து கொள்ள கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிருபை தந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்கள் எங்களுக்கு 2 நாள் வெளியூர் பிரயாணம் காணப்பட்டது. அந்த பிரயாணத்திலும் கர்த்தர் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுடைய வாகன பிரயாணத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்து நேர்த்தியாய் நடத்தினார். கூடவே வந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திறப்பிலே நிற்கிற எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் எங்களுடைய பாஸ்டர் அம்மா, சின்ன பாஸ்டர் குடும்பம் ஒவ்வொருவருக்கும் நன்றியை சொல்லி இந்த எளிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக நடத்த ஏசப்பாவுக்கு கோடி நன்றி சொல்கிறேன். என்னையும் என் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஏசப்பா சுகபத்திரமாக பாதுகாத்து வராங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு அண்ணனுக்கு மகனுக்கு திருமணமாகி ஒரு 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தான். அப்புறம் நான் இந்த சபைக்கு வர தொடங்கின பிறகு இங்கே பாஸ்டர் அம்மாட்ட எல்லாம் சொல்லி ஜபிச்சாங்க. ஜபிச்சு ஏசப்பா அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. நேற்றைக்கு பிள்ளைக்கு ஒரு வயசு பர்த்டே கொண்டாடுக்கு ஏசப்பா கிருபை செய்தார். ஏசப்பாவுக்கு கோடி நன்றி சொல்கிறேன். எனக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்து பாஸ்டமாக எனக்கு சுடு தண்ணியெல்லாம் காய்ச்சி தந்து எண்ணெயெல்லாம் விட்டு ஜெபிச்சாங்க. என் பாஸ்டரும் எனக்காக ஜெபிச்சாங்க. ஏசப்பா எனக்கு சுகமாக பாதுகாத்து வர்றாங்க. எனக்கு சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடி நன்றி சொல்கிறேன். எனக்காக ஜெபிச்ச பாஸ்டர் சின்ன பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றி சொல்லி என் சிறிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சி கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். போன மாதத்தில் குடும்பத்தில் 3 பேருக்கும் காய்ச்சல், ஜலதோஷம் அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
அங்கள்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணேன். அப்பாவும் எங்களுக்காக பிள்ளைக்காகவும் அடிக்கடி ஜோம் பண்ணாங்க. தேவன் அந்த பலவீனத்தில் ரொம்ப நாள் இருந்தது, ஒரு 2 வாரத்து பக்கத்தில் அந்த பலவீனம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் தேவன் வேறு எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காமல் அந்த பலவீனத்தை முற்றிலுமாக எங்களுக்கு மாற்றி தந்தார், முழுவதுமாக சுகப்படுத்தி தந்தார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது நேற்றுக்கு இந்த ப்ரேயர் முடிஞ்சு இங்கேன்னு போகுனதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. அப்போ நான் அப்பாட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணேன். அப்போ எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு 2 மினிட்ஸுக்கு உள்ளாடியே அந்த தலைவலி என்னை விட்டு மாறி போச்சு. சுகந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபித்த அங்களுக்கும் அப்பாவுக்கும் நன்றி சொல்லுகிறேன். சுகந்த தேவனுக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல சாட்சியை நிறுத்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கழிந்த நாட்கள் முழுவதும் இயேசப்பா எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பத்திரமாக பாதுகாத்தார். அதற்கு இயேசப்பாக்கு கூடான கூடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி சளி நல்ல இருமலும் நல்லா கஷ்டப்பட்டேன். அப்போ இருமல் வரும்போது இந்த தலையெல்லாம் இருமி தலையெல்லாம் கறங்கி இந்த ரொம்ப டயர்டான போல் அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ அந்த பலவீனம் என்னை தாக்கினது. அப்போ ப்ரேயருக்கு வரும்போதெல்லாம் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்போ போன மாதம் திருவிருந்துக்கு அந்த சுத்திகரிப்புக்கு வரக்கும் கொஞ்சம் முன்னாடி அந்த இருமல் திரும்பவும் என்னை நல்லா கஷ்டப்படுத்துச்சு. இருமி கடைசியில் பிளட் வர அளவுக்கு எனக்கு அந்த இருமல் நல்லா கஷ்டமாக இருந்தது. அந்த திருவிருந்தெல்லாம் தாண்டின பிறகு இயேசுவா படிப்படியாக எனக்கு நல்ல சுகத்தை தந்து அந்த இருமலெல்லாம் முற்றிலுமாக மாறிப்போக இயேசுவா கிருபை செஞ்சாங்க. அதுபோல் என் ஹஸ்பண்டுக்கு காலில் ஒரு புண்ணு பருவாட்டு வந்தது. அது புண்ணாவி அந்த இடம் கொஞ்சம் குழி போல் அப்படி கிடந்தது. நாங்கள் டெய்லியும் அந்த சுடுதண்ணி விட்டு அதை கழுவிட்டு அதில் ஒரு துணியில் ப்ரேயர் ஆயில் வச்சு தான் அதை அவங்க காலில் அதில் ஒட்டு போட்டு விடுவாங்க. ஏசப்பா அந்த புண்ணு முற்றிலுமாக ஆறவும் அந்த குழியில் நிரம்பி இப்போது நல்லா அந்த புண்ணு ஆறக்குள்ளே கிருபை செஞ்சு ஏசப்பா கூட நன்றி சொல்கிறேன். இன்னும் எங்கள் ஏசப்பா அந்த பலவிதமான கஷ்டங்கள் போராட்டங்கள் மத்தியில் எங்களை நடத்துகிறார். அதற்கு ஏசப்பா கூட நன்றி சொல்லி எங்கள் குடும்பத்திற்காக அனுதினமும் செபிக்கிற எங்கள் ஆவிக்குரிய தகப்பனார் குடும்பத்திற்கும் நன்றி சொல்லி ஏசப்பா கூடான கோடி ஸ்தோத்திர பலிகளை எடுத்து என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு போன சனிக்கிழமை நான் கிச்சனில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குறுங்கட்டி தட்டி என்னுடைய வலது கால் அந்த சின்ன விரலில் தட்டுப்பட்டு அந்த ஜாயிண்டில் ரொம்ப வலியாக இருந்துச்சு. எப்போல்லாம் நான் காலை ஸ்ட்ரெஸ் கொடுத்து நடக்கணும் அப்போல்லாம் அந்த இடம் வலிச்சுமா வீங்கி அப்படி இருந்துச்சு. இப்போ நான் நைட்டு அம்மாட்ட சொல்லி ப்ரேயர் போட்டுட்டு படுத்தேன். பாஸ்டர்களுக்கு ஃபோன் பண்ணவே சொன்னாங்க, எனக்கு இப்படி கால் வீங்கி இருக்குது, ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. மறுநாள் காலமை சண்டே ப்ரேயருக்கு எழும்பும்போது எனக்கு கால் ஊனவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ திரும்பவும் அம்மா ப்ரேயர் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி விட்டாங்க. அப்போ நான் சர்ச்சுக்கு வரும்போது ப்ரே பண்ணிட்டு வந்தேன், ஏசப்பா நான் எல்லாம் சர்வீஸ் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது எனக்கு கால் வலி இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா அதே மாதிரி சர்வீஸ் முடித்து அங்கே ஜான்சி அணி வீட்டில் ப்ரேயர் இருந்துச்சு, எல்லாத்தையும் முடித்து வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா அற்புதமாக எனக்கு அந்த வலி மாறி ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், சொந்த ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இந்த திங்கக்கிழமை கால் தட்டி கீழே விழுந்ததில் என்னோடய இடது கையில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிட்டு, எனக்கு பொதுவாக புண்ணு வந்துச்சுன்னா அது அப்படி பெருசாகிட்டே இருக்கும், டக்குன்னு குறையாது. அப்போ நான் உடனே அது விழுந்ததுமே எழும்பி அதை கழுவிட்டு ப்ரேயர் போட்டுட்டு ஏசப்பா அது பெருசாகிடக்கூடாது, நான் சாரி சொல்லுவேன் ஏசப்பான்னு பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா அது அந்த புண்ணு ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சோர்ந்த ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ப்ரே பண்ண பாஸ்டர் அங்கிள், பாஸ்டர் ஆண்டி, சின்ன பாஸ்டருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 1 மாதம் முழுவதும் என்னை என்னுடைய குடும்பத்தையும் சுகபத்திரமாக பாதுகாத்த இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். கடந்த நாட்கள் ஒரு சில கஷ்டமான மனவேதனைகளான காரியங்கள் நடந்ததுண்டு. ஆனாலும் இயேசப்பா ஒரு 6வது மாதமே சாட்சி சொல்லும் பொழுது இயேசப்பா வார்த்தை கொடுத்துருந்தாங்க,
குடும்பத்தில் ஒரு சில இக்கட்டான காரியங்கள் இருக்குது, ஆனால் அதை சந்திக்க நீ ஆயத்தமாயிருன்னு அதன்படியாக ஆண்டவர் அந்த ஒரு சில இக்கட்டுகளிலிருந்து வெளியில் கொண்டு வர இயேசப்பா இறக்கம். அதற்காக இயேசப்பாக ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அடிகளுடைய சரீரத்தில் அப்பப்போது சில பலவீனங்கள், திடீரென்று தலைவலி, முதுகுவலி திடீரென்று ஆரம்பிக்கும். ஆனால் உடனே ஜெப எண்ணெய் எடுத்து போட்டு ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது இயேசப்பா அதிலிருந்து பரிபூரணமான விடுதலையை கொடுத்தாங்க. அதற்காக இயேசப்பா ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். எங்களுடைய அண்ணி உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அவங்கள நாங்கள் கடந்த இந்த மாதம் தொடக்கத்தில் பார்க்க போயிருந்தோம். ஆனால் அதை விடவும் இயேசப்பா இந்த வாரம் நாங்கள் கேட்கும் பொழுது அவங்களாகவே நடக்க இயேசப்பா கிருபை செய்திருக்காங்க. அதற்காக இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அவங்களாக நடக்கவும் அந்த சின்னதாயிட்டு வீடை பெருக்குவதற்குமாக இயேசப்பா கிருபை செய்திருக்காங்க. அதற்காக இயேசப்பா ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு வந்த பலவீனம் ஒவ்வொன்றிலிருந்து இயேசப்பா பத்திரமாய் பாதுகாத்தார். எந்த ஒரு வீண் செலவுக்கும் ஒப்பு கொடுக்காதபடி பலவிதமான மன வேதனைகள் வந்த பொழுதும் இயேசப்பா அதிலிருந்து அப்படியே தூக்கி வெளியில் எடுத்தார். அதற்காக இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிற பெரிய பாஸ்டர்மா, சின்ன பாஸ்டர், அவங்க குடும்பம் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி சிறு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு போன வாரம் காலம்பு நான் தூக்கி எழும்பும்போதே நல்லா வாமிட்டிங்காக இருந்துச்சு. அடுத்து நான் சர்ச்சுக்கு வரும்போது சின்ன பாஸ்டர் சொன்னேன். சின்ன பாஸ்டர் சூடு தண்ணியில் ஜெபேனை விட்டு குடிக்க சொன்னாங்க. எனக்கு ஆண்டி எடுத்து தந்தாங்க, நான் குடித்தேன். அப்போ எனக்கு அது திருப்பியும் வாமிட் பண்ணேன். அடுத்து ப்ரேயரில் இருந்துட்டு பாதி ஆகும்போது இன்னும் முடியலை. நான் பாஸ்டர் ஆண்டிகிட்ட சொன்னேன். ஆண்டி திருப்பி சூடு தண்ணியில் ஜெபேனை எடுத்து குடிக்க சொன்னாங்க. நான் குடித்தேன். ஏசப்பா எனக்கு எல்லாம் நல்லா சுகம் தந்தாங்க. சுகம் தந்த ஏசப்பாவுக்கு நன்றி. எனக்காக ஜெபித்த அங்கிள், ஆண்டி, சின்ன பாஸ்டருக்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் லாஸ்ட்டில் ராப்போஜன் ஆராதனை முடிஞ்ச மறுநாள் அன்னைக்கு நான் லீவ் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது. அதே டைமில் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஒர்க்கு தந்திருந்தாங்க. அதை 10 டேஸில் முடிக்க சொல்லியிருந்தாங்க. நான் 2 நாள் லீவ் எடுத்திருந்தேன். 2 நாளுமே அதிகாரிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ அந்த மேடம் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் லீவ்லேயே இருக்கிறீங்களே, உங்கள் ஹெல்த் இஷ்யூ எனக்கு புரியுது சிஸ்டர், ஆனால் நோ எக்ஸ்கியூஸு, 10 டேஸில் அந்த ஒர்க்கை முடிச்சாகணுன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப தலைவலியாக ஹெல்த் இஷ்யூமாக இருந்ததுனால நான் எப்படி முடிப்பேன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் அவங்க சொன்ன கரெக்டான நேரத்தில் என்னை முடிக்கும்படி அந்த ஒர்க்கை ஃபுல்லாக முடித்து சப்மிட் பண்ணும்படி கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸாக எனக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துகிட்டே இருந்தது. இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கொரோனா டைமில் எனக்கு கம்ப்யூட்டர் ஒர்க்கு நிறைய இருந்தது. அந்த ஒர்க்கில் இருக்கும்போது எனக்கு நல்ல ஹெட்டேக்காக இருந்தது. என்னால் ஒர்க் பண்ண முடியலை. அந்த டைமில் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணினேன். அப்போ ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. மொபைல்லே ஃபோன் பண்ணாங்க. அன்னைக்கிலிருந்து அந்த 5 வருஷமாக இருந்த தலைவலி எனக்கு இல்லாமல் இருந்தது. திரும்ப இப்போ போன மாதம் 1 வீக்காக அதே தலைவலி 5 வருஷமாக எப்படி இருந்ததோ அதே தலைவலி திரும்ப எனக்கு வந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் இருந்த ஒரு விடுதலை திரும்ப திரும்ப தலைவலி தொடங்கிருக்கு. அதே தலைவலி திரும்ப எனக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப ரொம்ப கஷ்டமாக இருந்து 2 நாள் சின்ன பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணினேன். அந்த நேரம் எனக்கு தலைவலி சரியாயிட்டு. ஆனால் திரும்பவும் அதே தலைவலி திரும்பவும் வந்தது. அப்புறம் பெரிய பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது தான் பாஸ்டர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் அப்படியே பண்ணினேன். ஆனால் திரும்பவும் அதே தலைவலி எனக்கு திரும்ப வந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் சண்டே அந்த ஒரு வாரத்துலேயும் இல்லாத தலைவலி ரொம்ப அதிகமாக, கண் திறக்க முடியாமல், சர்ச்சில் சர்வீஸில் இருக்க முடியாமல், பெண்கள் கூட்டத்துலேயும் இருக்க முடியாமல், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த பெண்கள் கூட்டம் எல்லாம் முடித்து போகும்போது திரும்பவும் ஏசப்பா அதே தெய்வீக சுகத்தை தந்து அதிலேருந்து இது வரைக்கும் தலைவலி வராதபடி காத்தார். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் ஜெபித்த சின்ன பாஸ்டருக்கும் பெரிய பாஸ்டருக்கும் ஸ்தோத்திரம். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு பிள்ளை ரொம்ப காய்ச்சலாக வாந்தி பண்ணி நைட்டு ஃபுல்லாக வாந்தி பண்ணியிருக்கிறேன். நைட்டு தூங்கவே இல்லையா, மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். சர்ச்சுக்கு போவோம் வான்னு சொன்னதுக்கு என்னால் முடியலை, நான் வரல, நீங்கள் மட்டும் போங்கன்னு சொன்னான்.
அப்போ இந்த மே மந்த் இதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இங்கே சர்ச்சுக்கு வந்ததில் உனக்கு சுகம் கிடச்சதில்ல, வா நமக்கு போவோம், சர்ச்சிலேருந்து வரும்போது சுகத்தோடு தான் வருவேன்னு சொல்லிட்டு அவனை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்குள்ளாடி நிறைய இடத்துல உட்காந்து என்னால் முடியலை சொல்லி ஆட்டோ பிடிங்க, என்னால் முடியலை, என்னால் நடக்க முடியலை, போக வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தான். சர்ச்சுக்கு வந்து பூவங்கோட்டில் இறங்கிட்டு இங்கே சர்ச்சுக்குள்ளாடி வர்றதுக்குள்ளாடியும் எனக்கு உட்காரணும் படுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா உட்காந்து வந்துட்டே இருந்தான். இங்கே வந்து ஒரு கொஞ்ச நேரம்தான் பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பாஸ்டர் சுடு தண்ணியில் ஜெப எண்ணெய் விட்டு குடிக்க வச்சுருந்துட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் அதில் பேசிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்துக்குள்ளாடியே அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உட்கார வச்சிருக்கிறாரு. சுகந்தந்த தேவனுக்கும் ப்ரேயர் பண்ண பாஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியாளை இந்த இடத்திலும் ஒரு சிறு சாட்சியை நிறுத்தினேன். தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் என் தேவன் அடியாளையும் அடியாளின் குடும்பத்தையும் கண்ணன் மணி போல் பாதுகாத்தார். அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த வீண் செலவுகளுக்கும் ஒப்பு கொடுக்காதபடி என் தேவன் பாதுகாத்தார். அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடம் 1ஆம் தேதி ஆராதனையில் வந்து ஏசப்பா வார்த்தை தந்தாங்க, ஆசீர்வாதத்தை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையின்படி ஒரு ஆசீர்வாதத்தை காண அடியாளின் குடும்பம் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அடியாளுக்காகவும் அடியாளின் குடும்பத்திற்காகவும் அனுதினமும் ஜெபிக்கிற பாஸ்டர்மா சின்ன பாஸ்டர் குடும்பத்திற்கு நன்றி சொல்லி என் சிறு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் சூத்திரம் என்ன ஒரு சாச்சா நடத்த கர்த்தர் சூத்திரம். நான் ஆண்டவரே இவ்வளோ நாளாச்சு, இந்த வயசாச்சு கர்த்தர் சூத்திரம். என் எழும்பி ஒன்று நடக்க முடியாத நிலையில் ஆன கர்த்தர் சூத்திரம். நான் எப்படி அந்த கடமைக்கு நான் ஓடி உழைச்சேன் கர்த்தர் சூத்திரம். எனக்கு ஆண்டவர்கள் மக்களை ஜெபம் கூடி தான் நான் தாழ்ந்திருந்தவரும் நான் உயர்ந்து வாரேன் கர்த்தர் சூத்திரம். என்னுடைய மகன் கர்த்தர் சூத்திரம் ஏழைக்கிழமை அந்த கடைக்காரில் விழுந்து கண்ணை எல்லாம் பிஞ்சு வச்சு குடித்து கர்த்தர் சூத்திரம். காலெல்லாம் நான் அதில் மிகவும் வேதனைப்பட்டேன். கர்த்தாவே, நீர் எனக்கு அந்த உயிரை காத்து தந்தீர், உமக்கு கோடி நன்றின்னு நான் அவரோடு கேட்டேன் கர்த்தர் சோத்திரம். என் ஆண்டவர் மக்கள் ஜெபந்தான் எனக்கு பெரிதாக தாங்கிட்டு நின்ன கர்த்தர் சோத்திரம். என்னுடைய கணவனுக்கு கர்த்தர் சோத்திரம் மேலால் காலெல்லாம் நீராக இருந்து கர்த்தர் சோத்திரம். நான் அந்த எண்ணெய் போட்டு நான் தடவி ஆண்டவரே எனக்கு நான் ஏதோ வைத்தியனை வீட்டுக்கு போக்கு நான் ஒன்றுமே போக முடியாதுன்னு நான் ஓடி உழைப்பேன் கர்த்தர் சோத்திரம். நான் இங்கே பாதி நடப்பேன், அங்கே பாதி நான் நடப்பேன். என்னுடைய ஜெபந்தான் குறவு கர்த்தர் சோத்திரம். நான் இந்த ஆலயத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. என்னை எவ்வளோ சுகத்தை தந்தார், எவ்வளோ பெருனை தந்தார், எவ்வளோ மரண தரவாட்டிலன்னு என்னை காத்து கொண்டார் கர்த்தர் சோத்திரம். என் ஆண்டவர் மக்கா தான் எனக்கு பெரிதாக ஜெபத்தில் பண்ணி நடக்கிறேன் கர்த்தர் சோத்திரம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், என் பந்திரிக்கை மக்களை எல்லாம் நீர் பாதுகாத்து வழி நடத்த, என்னை கிடையில விடாத என்னுடைய உசிரை எடுக்கணும் கர்த்தர் சோத்திரம். நான் இவ்வளோ தான் நான் அவரோடு கேட்பேன். எனக்கு குடும்பத்துக்கும் நல்லா ஜெபிக்கிறது உண்டு கர்த்தர் சோத்திரம். நான் அப்படியே நான் ஆண்டவரோடு கேட்டு நான் என்ன கிடையில விடாத என்னுடைய உசிரை அவர் எடுக்கணும் கர்த்தர் சோத்திரம். என்னுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம். அடியேன் இந்த இடத்துல சாட்சியாக வைத்ததற்காக தன்னை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல தேவன் போக்கில் மரத்தில் எல்லாம் பேச இடத்துல எல்லாம் கண்மணி போல பாதுகாத்தால் அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் 1ஆம் தேதியும் காலையில் வேலையில் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கீழே விழுந்து நல்லா விழுந்து இடது பக்கம் கை மாத்திரம் கீழே ஊனியிருந்தேன். நல்லா அடிபட்டு கையில் உடம்புல ஒரு அடி இல்லை, கையில் நல்லா அடிபட்டு ஆனால் வந்து லைட்டாக வலி இருந்த மாதிரி இருந்து ஒரு 5 செகண்ட் கழிஞ்சு அதே மாதிரி திரும்பி விழுந்தேன். ஆனால் எசப்பா கையில் ஒரு பலம் ஒரு சின்ன வலி கூட இல்லாதபடி தேவன் கண்மணி போல் பாதுகாத்தார். அதுக்காக கோடி ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்னோடய மகனுடைய முகத்தில் பார்த்திங்கன்னா சின்ன தேமலாட்டு நிறைய விழுந்திருந்து நான் என்ன செய்ய பண்ண
ஸ்கின் டாக்டரை பார்க்கணுமான்னு அப்படி நேசித்தேன். ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கேன் என்னென்ன நேசித்தேன். என்னால் ஏசப்பா ஜெபனை விசுவாசித்து பிள்ளை முகத்துலலாம் போட்டு விட்டேன். அது 2 நாள் கழித்த பிறகு முகத்தில் ஒரு சின்ன ஒரு தேமலரை இல்லாதபடி தேவன் நல்ல சுகத்தை பிள்ளை கொடுத்தார். அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் மனைவியோட என்னென்னு மனைவி டேட்டு வந்து மாதத்தில் ஒரு நாள் வரும். இது அவளுக்கு தொடர்ந்து 2 தடவை 3 தடவை மாதத்தில் வந்துட்டு வந்து அவ்வளோ வேதனை கஷ்டம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் என்ன செய்வதுன்னு தெரியல. என்னை நிறைய கேட்டு சொன்னாங்க, மனைவி கட்டுப்பாடு பண்ணாததுனால வயிற்றுல நீர் கட்டி இருக்கான், பிரச்சனை இருக்கா, அதனால் இது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் பண்ணலை. என் மனைவி என்ன ஜெப எண்ணெய் கொண்டு பக்கத்தில் போனாலே எடுத்து தூர போட்டுருவா. என்னால் எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் அவள்கிட்ட ஒன்று சொன்னேன், சரி இந்த ஜெப எண்ணெய் போட்டு வயிற்றில் போட்டு பாரு, சுகம் வந்துடுவார். பெரும்பாலும் ஸ்திரீ கூட அவளுக்கு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அழிந்த பிறகு கடைசியில் இயேசுப்பா விசுவாசித்தா இயேசப்பா விடுதலை கொடுத்தார். அதே போல் நீ இந்த ஜெப எண்ணெய் விசுவாசித்து போடு, இயேசப்பா விடுதலை வயிற்று பகுதியில் போட்டு கொடுத்தா 2-3 நாள் போட்டு இயேசப்பா பூர்ண சுகத்தை கொடுத்தார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை மட்டும் என் குடும்பத்தையும் பாதுகாத்த தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல தேவன் அடியை சிறு சாட்சியாக வைத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிற பாஸ்டர் சின்ன பாஸ்டர் பெரிய பாஸ்டர் குடும்பத்தையும் தேவன் எங்களை ஜெபித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினதற்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரம் போன வெள்ளிக்கிழமை உடம்பு முடியாமல் இருந்து காலையில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடுத்த நாள் திருச்செந்தூர் செல்ல போக வேண்டும். ஆனால் என்னுடைய சரீரம் அதற்கு ஒத்துழைக்கலை. ரொம்ப முடியாமல் எலும்ப கூட முடியாமல் இருந்தேன். அப்போ நான் வீட்டில் சொன்னேன், எப்படி என்னால் போக முடியுமோ தெரியல அப்படின்னு. ஆனாலும் எழுப்பி போகணும், எப்படியாவது போகணும் அப்படிங்கிற இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, நாளைக்கு கண்டிப்பாக வந்து இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பல நெருக்கடிகள், போக முடியாத ஒரு சூழ்நிலைமை, உடம்பும் சரியில்லை, வேலை பார்க்குற இடத்துலேருந்து நெருக்கடி. ஆனாலும் கர்த்தர் அந்த பலவீனத்தோடு அந்த இடத்துல கடந்து செல்ல கிருபை செய்தார். ஆனால் நான் ஜெபத்தோடு போனேன், ஏசப்பா நான் திரும்பி வரும்போது நல்ல சுகத்தோடு திரும்பி வரணும் ஏசப்பா அப்படின்னு நான் போனேன். ஆனால் எனக்கெல்லாம் ஒரு பலவீனம் வந்து ஒரு வாரம் குறைஞ்சது என் சரீரத்தில் இருந்து தான் அது போகும். ஆனால் இந்த இதில் நான் திருச்செந்தூர் போயிட்டு நான் திரும்பி வரும்போது நல்ல சுகத்தோடு பலனோடு கர்த்தர் திரும்பி வர கிருபை செய்தார், நல்ல சுகத்தை தந்தார். அதற்காக என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறேன். அதே போல் வேலை பார்க்கிற இடத்திலும் அநேக நெருக்கடிகள், அந்த வேலை எப்படி தொடர்வதென்றே தெரிய முடியாத அளவுக்கு மன உளைச்சலும் ஒரு நெருக்கடியாக பாதையிலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை செய்வதற்கும் பலன் தந்து சரீர சுகபலத்தோடு காத்து வருகிறார். அதற்காக என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறேன். என்னுடைய வாகன யாத்திரைகள் எல்லாவற்றிலும் தேவன் கூடவே இருந்து வழிநடத்தி பாதுகாத்தார். அதற்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபித்து வருகிற எங்கள் பாஸ்டர், சின்ன பாஸ்டர் அம்மா குடும்பம் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்தி இந்த சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு மாத கால அளவும் கர்த்தர் என்னை கனிமணி போல் காத்தந்திரது ஸ்தோத்திரம். போக்கிய மரத்தையும் காத்தந்து எல்லாத்தையும் நீங்களாக்கி காத்து வந்திருக்க ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையிலையும் கடந்த நாட்களுக்கு சில வேலைகளை கற்று தந்திருக்க ஸ்தோத்திரம். எங்களுக்கு அனைதும் ஜெபித்து வருகிற சின்ன பாச குடும்பத்திற்கு நன்றியை சொல்லி சாட்சியம் முடியும்.